உடல் வளர்ந்த தாயை, உயிர் வளர விதை கொடுத்த தந்தையையும், என் தேவைகள் தீர்க்கும் தெய்வமா மனைவியையும், இம்மூவரையும் எனக்களித்த முக்கண்ணனையும் முதலில் வணங்கி, உயிர்களாகி உடல்களாகி உறவுகளாய் வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களையும் வணங்கி, ஐயா வாபசத்தை நிறைய வச்சுட்டாங்க. அண்ணனை பற்றி அண்ணனுக்கு வந்து விக்ரமபூஷன் ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்னாங்க. எங்களுடைய ஆரம்ப சொல்கிறேன், அண்ணன் வந்து எனக்கு என்ன தகுதி இருக்குது இந்த விருதை வாங்கினதுன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது நினைக்கிறாங்க. முதல்ல வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சைவத்தின் அடையாளமாக சைவத்தினுடைய அடையாளத்தை தன்னுடைய நெற்றியில சுமந்து தன்னுடைய மறைவுக்கு பின்னரும் சிவத்தையும் சிவனோடு சேர்ந்த சைவத்தையும் தன் ஒவ்வொரு படத்தோடும் சுமந்து மரணத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமகனார் ஐயா வாபுசி அவர்களின் வம்சத்தில் பிறந்தது முதல் தகுதி. வம்சத்தில் வந்தால் மட்டும் போதுமா, தகுதி வந்துவிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். எத்தனையோ நல்ல மனிதர்களுக்கு பிள்ளைகளாய் பிறந்து தன்னொழுக்கம் கெட்டு வாழும் உடல்களுக்கு மத்தியில் தன் சொத்துக்கள் முழுவதையும் தேசத்துக்காகவும் தான் பிறந்த தமிழகத்துக்காகவும் மாறி வழங்கிய உடல் பெருமானாரின் வடிவந்த அண்ணன் சிதம்பரம் அவருடைய தகப்பனார் வாலேஸ்வரன் இறக்கப்பட்டதால தான் எல்லாமே நம்ம இறந்த சமுதாயத்தில் இறங்கி நிற்கிறோம் என எண்ணி இறுக்கி பிடித்து வாழ வேண்டும் என்று எண்ணமின்றி இயன்றதை செய்ய வேண்டும் என்று வாழ்ந்து உயர்ந்த தெய்வ திரு வாலேஸ்வரனுக்கு மகனாக பிறந்தது இரண்டாவது தகுதி. தேசிய தலைவராய் வாழ்ந்து தமிழின தலைவராய் மருவி சாதி தலைவராய் சமுதாயம் சுருக்கிய போதும் தான் பிறந்த சாதியின் துணை கொண்டு சமுதாயத்திற்கு தன்னால் இருந்ததை செய்து கொண்டிருப்பது அண்ணன் சிதம்பரத்துக்கு தனித்தகுதி. புலம்பெயரையும் எடுக்காமல் தன்னொழுக்கம் தவறவிடாமல் இயன்ற